செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற செய்யினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விசுவாவசு வருஷம் வைகாசி மாசம் 11ஆம் தேதி மே 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திரோதசி திதி. இன்றைய திரோதசி திதி பகல் 3:51 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்தசி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். பகல் 11:12 வரை அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சௌபாகிய நாமயுகம், வணிசை கணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன், அரை என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், பரணியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 11:12 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் என்று வருகிறது. இன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினம். தேய்பிரையாக இருந்தாலும் திரோதசி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யலாம். அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பதால் இன்றைய தினம் திருமணம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு மிக ஏற்ற தினம். புதுமனை புகுழாவுக்காக ஏற்பாடுகள் செய்வதற்கு, என்றால் அக்னி நட்சத்திரமாக இருப்பதால் புதுமையின் புகுழா நடத்தக்கூடாது, ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். வித்யாரம்பம், படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். என்றால் அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்துடைய அந்த வடிவம் என்பது குதிரை வடிவம். குதிரை வடிவமாக இருக்கக்கூடிய ஹயகிரிவர். அஸ்வினி நட்சத்திரம் என்பது சரஸ்வதி நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள். சரஸ்வதிக்கு அபிமான நட்சத்திரம். ஆகவே இன்றைய தினம் வித்யாரம்பம் செய்வதற்கு ஏற்ற தினம். உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, தானியத்தை வாங்கி களஞ்சியத்தில் வைப்பதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் பூஜை செய்வதற்கு, தங்கவெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான ஆடு மாடுகள் வாங்குவதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கு செய்வதற்கு, விதை விதைப்பதற்கு, வியாதிஸ்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதிசர்கள் குளிப்பதற்கும் போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் போகர் சித்தர் ஜெயந்தி. அதாவது 18 சித்தர்கள் ஒருவர் போகர் என்று சொல்லக்கூடியவர், பழனியிலே இருந்தவர். போகருடைய சித்தருடைய ஜெயந்தி தினம் இன்றைய தினம். ஆக இன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினம் போகர் சித்தரை வணங்குவதற்கும் பழனி முருகப்பெருமானை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் திதி துவயம், திரியோதசி, சதுர்தசி இந்த 2 திதிகளிலே தேய்பிரையிலே இறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருடாந்த திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. விசுவாவசு வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி மே 26/5/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 12:12 வரை சதுர்தசி திதி. அதன் பிறகு அமாவாசை திதி. அதாவது திங்கட்கிழமை அமாவாசை திதி வருகிறது. திங்கட்கிழமை தான் அமாவாசை. அன்றைய தினம் பகல் 12:12 பிறகு பித்ரு காலம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அமாவாசை வருவதனால் திங்கட்கிழமை அமாவாசைக்கான திதிகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பரணி நட்சத்திரம். காலை 8:23 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். அதாவது மறுநாள் விடியற் காலை 5:32 வரை கிருத்திகை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. சோபன நாமிகம், அதன் பிறகு அதிகண்ட நாமிகம், சகுனி கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன், அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் பரணியும் சேரும்போது சித்தியோகம், திங்கட்கிழமையும் கிருத்திகையும் சேரும்போது மரண யோகம், திங்கட்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை அன்று காலை 8:23 வரை சித்தியோகம். அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5:32 வரை மரண யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அமாவாசை. அமாவாசைக்கான விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு திங்கட்கிழமை மிக மிக ஏற்ற தினம். அதுவும் திங்கட்கிழமை அமாவாசை சென்றால் சோமாவதி அமாவாசையா என்று கூறுவார்கள். திங்கட்கிழமை அமாவாசை சேர்வது மிக மிக சிறப்பானது. சோமாவதி அமாவாசை என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே அரச மரத்தை சுற்றுவது மிகவும் சிறப்பானது. உங்கள் கோரிக்கைகள், உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது வெகு காலமாக திருமணம் நடக்கவில்லை என்றாலும் சரி, வெகு காலமாக குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் சரி, அல்லது தொழில்துறையிலே முடக்கங்கள் இருந்தாலும் சரி, அந்த முடக்கங்கள் தீர்வதற்காக, குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக, மேலும்
திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் விரைவில் கைகூடுவதற்காக திங்கட்கிழமை என்று அரச மரத்தை 108 முறை வலம் வர வேண்டும். ஒரு பாத்திரத்திலே அல்லது ஒரு தட்டில 108 புஷ்பங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை வலம் வரும் போதும் ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த அரச மரத்துக்கு போட வேண்டும். அவ்வாறு 108 முறை சுற்றி அதன் பிறகு அங்கே விநாயகரோ அல்லது வேறு தெய்வங்களோ தான் அதற்கும் புஷ்பங்கள் சமர்ப்பிக்கலாம். அதன் பிறகு 3 முறை சாஷ்டாங்கமாக அந்த அரச மரத்துக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அந்த அரச மரத்தை சுற்றும் போது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை, அதாவது திருமணம் ஆகவில்லை என்றால் சுயம்பரா பார்வதி மந்திரம் என்று இருக்கிறது. திருஷ்டி நிறைய இருந்தால் திருஷ்டி போவதற்காக சுதர்ஷன மாலா மந்திரம் என்று இருக்கிறது. அதன் பிறகு நோய் நொடிகள் தான் தீர்வதற்காக ஆரோக்கியத்திற்காக தன்வந்திரி மந்திரம் என்று இருக்கிறது. எல்லாம் நம்முடைய பஞ்சாங்கத்திலேயே இருக்கிறது. அல்லது சிலருக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சங்கடங்கள் தீர்ப்பதற்காக சங்கடராம் மகள் கணபதி மந்திரங்கள் சொல்லலாம். அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறுவதற்காக அஷ்டலட்சுமி மாலா மந்திரத்தை நாம் பாராயணம் செய்யலாம். பிறவி கடன்கள் தீர்ப்பதற்காக, கடன் சுமைகள் தீர்வதற்காக ருண விமோச்சன பாராயண மந்திரம் அல்லது லட்சுமி நரசிம்மருடைய பாராயண மந்திரங்களை சொல்லலாம். இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் அன்றைய தினம் அரச மரத்தை சுற்றும் போது சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புராணங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அதாவது அன்றைய தினத்திலே மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபாய, அக்ரத் சிவாயச்ச என்று மந்திரம் இருக்கிறது. அதாவது அன்றைய தினத்திலே, அதாவது அரச மரத்திலே அன்றைய தினத்திலே அமாவாசை என்று, அதுவும் திங்கட்கிழமை அமாவாசையும் சேர்ந்த நாளிலே அரச மரத்திலே மூலத்தோ பிரம்ம ரூபாய, மூலத்திலே பிரம்மதேவன் இருக்கிறார். மத்தியத்தோ விஷ்ணு ரூபாய, அந்த நடுப்பகுதியிலே பருத்த பகுதியிலே விஷ்ணு இருக்கிறார். அதன் பிறகு கிளைகளிலே அக்ர சிவாயச்ச, கிளைகளிலே சிவபெருமான் இருக்கிறதாக ஐதீகம். ஆகவே அன்றைய தினம் அரச மரத்தை வலம் வந்தால் மும்மூர்த்திகளையும் வலம் வந்து நாம் அவர்களுடைய கடாட்சம் பெறுகின்றதாக ஐதீகம். ஆகவே அன்றைய தினம் அரச மரத்தை சுற்றுவது மிக மிக சிறப்பானது. உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நிறைவேறும். அன்றைய தினம் கிருத்திகை விரதம், கிருத்திகைக்கான விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சரஸ்வதி ஆத்திய புஷ்கர முடிவு. இப்பொழுது சரஸ்வதி நதிக்கு புஷ்கரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சரஸ்வதி நதிக்கு அந்த புஷ்கரம் முடிகின்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த குரு பயிற்சி, ஒவ்வொரு குரு பயிற்சியும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதத்தன்மை கிடைக்கிறது. இப்பொழுது சரஸ்வதி நதிக்கு கிடைக்கிறது. அந்த சரஸ்வதி நதி எல்லா 3 நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி 3ம் ஐக்கியமாகின்ற இடமாக அலகாபாத்தில் இருக்கிற திருவேணி சங்கம் இருக்கிறது. ஆகவே திருவேணி சங்கமத்திலே இந்த சென்ற குரு பயிற்சி முதல் திங்கட்கிழமை வரை அந்த 12 நாட்களும் ஸ்நானம் செய்வதற்கு, தர்ப்பணம் செய்வதற்கு, தானம் செய்வதற்கு ஏற்ற இடம். ஆகவே அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும். அல்லது அன்றைய தினத்திலே வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்தாலும் சரி, அல்லது எந்த தீர்த்தங்கள் இருந்தாலும் சரி, அங்கே சரஸ்வதியாக நினைத்து, அதாவது சரஸ்வதி நதியாக நினைத்து அதை தலையில தெளித்து கொண்டாலும் அந்த நல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 13ஆம் தேதி மே 27/5/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று காலை 8:32 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற் காலை 5:03 வரை பிரதம திதி. அதன் பிறகு திதிய திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. ஒரு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம். இரவு 2:50 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம். சுகர்ம நாமயுகம், சுபங்களை செய்யக்கூடிய சுகர்ம நாமயுகம். நாகவக்கரனும் நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது அமிர்த யோகம், செவ்வாய்க்கிழமையும் மிருகசீர்ஷம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் பாட்டியமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியமாக இருக்கிறது. அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். முக்கியமாக ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிண்டபித்ரு யக்கியம் என்பது ஒரு யக்கியம். அது திலவ ஹோமத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது. அந்த யக்கியம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் ஜேஷ்ட சுத்தம், அதாவது தெலுங்கு மாதத்திலே ஜேஷ்ட மாதம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது.
அன்றைய தினம் ஜேஷ்ட சுத்தம். அன்றைய தினம் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று, குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது இஷ்டமான கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். என்றால் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள். தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வைசாக ஸ்நானம் பூர்த்தி, அதாவது சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் இந்த மே 27 வரை வைசாக ஸ்நானம் என்று கூறுவார்கள். அதாவது நதி கரைகளில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம். இந்த மாதத்திலே நதிக்கரைகளில் சென்று தோஷ பரிகாரங்கள் செய்தால் தோஷங்கள் விலகும் இருக்கிறது. அந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு கடைசி தினமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. முக்கியமாக அன்றைய தினம் செவ்வாய் தோஷம் விலகுவதற்காக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கரவீர விரதம் என்று பஞ்சகத்தில் போடப்பட்டிருக்கும். கரவீர விரதம் என்றால் கரவீர மலர் என்பது சிகப்பு அரளி புஷ்பம். சிகப்பு அரளி புஷ்பத்தை கொண்டு அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்வது மிகவும் சிறப்பானதாய்த்தான் கரவீர மலர்களை கொண்டு விரதம் இருப்பது என்று கூறுவார்கள். மற்றொரு பெயரும் இருக்கிறது கரவீரம் என்பது பொதுவாக கர சேவை செய்வது என்றும் கூறுவார்கள். கர சேவை செய்வது என்பது கோயில்களை சுத்தப்படுத்துவதற்கு, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை கோயில்களை சுத்தப்படுத்தினால் நல்ல புண்ணிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய பாபங்கள்லாம் நசியும். பொதுவாக நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம், துன்பங்களுக்கு காரணம் செய்கின்ற பாவங்கள் தான். தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள், இந்த ஜென்மத்திலும் சென்ற ஜென்மத்திலும் ஜென்மாந்தரங்களும் செய்த பாவங்கள். அந்த பாவங்கள் முன்னிட்டு தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளவு சுபங்கள் செய்தாலும் கஷ்டப்படுகிறீர்கள். இந்த கஷ்டங்கள் விலகுவதற்காக திருக்கோயில்களை சுத்தம் செய்தால், அதாவது கரவீரம் என்று போடப்பட்ட செவ்வாய்க்கிழமை என்று திருக்கோயில்களை சுத்தம் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும் என்றிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் திருக்கோயில்களை சுத்தம் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் புன்னாக கௌரி விரதம், அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கை கொடுக்கும். அன்றைய தினம் கங்கா தசரா. கங்கா தசரா என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு கங்கையில் குளிப்பதற்கு ஏற்ற தினம். அவ்வாறு குளித்தால் பாவங்கள் நசியும் இருக்கிறது. அதை கங்கா தசரா என்று கூறுவார்கள். பொதுவாக தசரா என்பது அம்பாளுக்காக சொல்லப்படுகிறது, ஆனால் இது கங்கா தசரா. ஆகவே அன்றைய தினத்திலே கங்கையில் குளிப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு கங்கையில் குளிப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அல்லது வீட்டில் யாராவது பெரியவர்கள் கங்கைக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்தால் அந்த கங்கா தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டாலும் பாவங்கள் நசியும். மேலும் கங்கையில் குளித்து அந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு கங்கை பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் அவமாகம். ஆக செவ்வாய்க்கிழமை என்று தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 14ஆம் தேதி மே 28/5/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று துதிய திதி. அன்றைய துதிய திதி இரவு 1:55 வரைக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது. அன்றைய தினம் மிருகசீஷம் நட்சத்திரம் இரவு 12:29 வரை மிருகசீஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். திருத்தி நாமயுகம், பாலவக்கரன், நேத்திரம், ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷமும் திருவாதிரையும் புதன்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அது ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் முகூர்த்த நாள் கிடையாது, இருந்தாலும் சுப காரியங்களை செய்யலாம். அதாவது சந்திர தரிசனம் அன்றைய தினம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். அன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் இரவு 8:48 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அதன் பிறகு எல்லாருமே எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வார்கள். அன்றைய தினம் புதன்கிழமை என்று மிருகசீஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சீமந்த வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்துல அழகான குழந்தைகள் பிறக்கும் என்று இருக்கிறது. அன்றைய தினத்திலே நாமகரணம், குழந்தைகளுக்கு பேர் சுட்டு விழா நடத்துவதற்கு புதன்கிழமை மிக ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, உபநயனம் என்று சொல்லக்கூடிய மந்திர உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதியதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, தானியத்தை வாங்குவதற்கு, களஞ்சியத்தில் வைப்பதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் என்றிருக்கிறது. ஆகவே குளம் கிணறு வெட்டுவதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, விவசாயத்தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, மருந்துண்பதற்கு, வியாதிசர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணத்திற்கு மாத்திரம் நல்ல லக்னம் கிடைக்கவில்லை. இல்லாவிட்டால் திருமணம் செய்யலாம் என்று கூறியிருப்பேன். ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் அன்றைய தினம் நல்ல லக்னம் கிடைக்காதால் திருமணம் அவ்வளவு சிறப்பானது அல்ல. மற்ற எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து வியாழக்கிழமை.
விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 15ஆம் தேதி மே 29/5/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்று திருத்தியை திதி. அன்றைய திருத்தியை திதி இரவு 11:18 வரை இருக்குது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இரவு 10:38 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சூலம் நாமயுகம். தைத்துலாக்கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் திருவாதிரையும் சேரும் போது மரண யோகம், வியாழக்கிழமையும் புனர்பூசம் சேரும் போது அமிர்த யோகம். ஆக வியாழக்கிழமை இன்று இரவு 10:38 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் ரம்பா திருத்தியை. ரம்பா திருத்தியை என்பது மிக மிக விசேஷமான தினம். அதாவது சிலருக்கு, சில பெண்களுக்கு அழகு காரணமாக சிலர் நிராகரிக்கப்பட்டிருப்பார்கள். அதாவது திருமணத்திற்கு நிராகரிக்கப்பட்டிருப்பார்கள். ஆக அழகு காரணமாக நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடப்பதற்காகவும் ரம்பா திருத்தியான வியாழக்கிழமை என்று கௌரி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. சுயம்பரா பார்வதி ஹோமம் செய்யலாம் அல்லது கௌரி பூஜை செய்யலாம். அதன் மூலமாக திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கு ஒரு கதை இருக்கிறது. ஒரு காலத்துல ரம்பை என்பவள் மிகவும் அழகான தேவ பெண். அதாவது இந்திரனுடைய சபையில நாட்டியம் ஆடக்கூடிய மிக அழகான பெண் ரம்பை. தன்னுடைய அழகு காரணமாக ரம்பையானவள் கர்வம் கொண்டு முனிவர்களை அவமதித்தார். அதன் பிறகு முனிவர்கள் அந்த ரம்பைக்கு தொழுநோய் ஏற்பட்டு பூமியில பிறக்க வேண்டும் என்று சாபமிட்டார்கள். பூமியில பிறந்து தொழுநோய் ஏற்படும் என்று சாபமிட்டார்கள். அதன் பிறகு ரம்பை, இப்படி முனிவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி விட்டோமே, அதற்கு ஏதாவது விமோச்சனம் கிடையாதா அப்படின்ற முனிவர்களையே அவர் வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு முனிவர்கள் இந்த திருத்தியை அன்று, அதாவது இந்த ஜேஷ்ட சுத்த திருதி என்று சொல்லக்கூடிய அந்த திருதியை அன்று அம்பாளை வழிபட்டால் பழைய ரூபத்தை அடைந்து மீண்டும் இந்திரலோகத்திற்கு வரலாம் என்று கூறினார்கள். அதன்படி அன்றைய தினத்திலே ரம்பையானவள் அம்பாளை வழிபாடு செய்து மீண்டும் அழகு பெற்று இந்திர சபையிலே நடனமாட வந்தாள். ஆக பொதுவாக ரம்பா திருதி என்று அழகான பெண்கள், அழகு காரணமாக நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணம் ஆவதற்காக ரம்பா திருதியான வியாழக்கிழமை என்று லட்சுமி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அம்பாளுக்கு பூஜை செய்வது சுயம்பரா பார்வதி ஹோமம் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கதலி கௌரி விரதம் என்றும் கூறுவார்கள். கதலி கௌரி விரதம் என்றால் அன்றைய தினத்திலே அம்பாளுக்கு வாழைத்தாரை பூஜை செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்குமே திருமணம் கைகொள்ளும் இருக்கிறது. குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆக அன்றைய தினம் ஒரு வாழைத்தார் வாங்கி அம்பாளுக்கு பூஜை செய்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வெகு காலமாக திருமணமாகாத முதிரி கன்னிகைகளுக்கும் ஆண்களுக்கும் கூட விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கு ஒரு கதை இருக்கிறது. அம்பாள் ஒரு முறை சிவபெருமானை அடைவதற்காக அவர் திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்தார். திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நல்ல நேரம் முடிக்கின்ற தருவாய் வருகிறது. ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடும் போது அப்பொழுது தன்னுடைய மகன், அதாவது அம்பாளுடைய மகன் முருகப்பெருமான் ஒரு வாழைப்பந்தல் அமைத்து அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யலாம் என்று கூறினார். அதன்படி வாழைப்பந்தலை அமைத்து அங்கே சிவ பூஜை செய்தார்கள். அதன் பிறகு அந்த சிவ பூஜை செய்ததன் மூலமாக சிவபெருமானுடன் ஐக்கியமானார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு புராண கதை இருக்கிறது. அந்த வாழைப்பந்தல் என்ற ஊர் இப்பொழுது கூட திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு அருகிலே வாழைப்பந்தல் என்ற ஊர் என்பது இதன் காரணமாகத்தான் ஏற்பட்டது. இந்த வாழைப்பந்தல் என்ற ஊரிலே அம்பாள் சிவனை அடைவதற்காக சிவபூஜை செய்ததாக ஐதீகம். ஆகவே அன்றைய தினத்துல வாழைப்பந்தல் அமைத்து சிவபூஜை செய்ததால் அன்றைய தினம் அம்பாளுக்கு வாழைத்தார் ஒன்று வாங்கி அத்தனையும் கதலி, அதாவது கதலி என்றால் வாழைப்பழம் என்று பொருள், அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதைத்தான் கதலி கௌரி விரதம் என்று கூறுவார்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை. விசுவாச வருஷம் வைகாசி மாசம் 16ஆம் தேதி மே 30/5/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 9:23 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம்.
இரவு 9:29 வரை புனர்பூசம், அதன் பிறகு பூசம் நட்சத்திரம், கண்டம் நாமயுகம், வணிசேகரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசம் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தி யோகம், பூசம் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரண யோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று இரவு 9:29 வரை சித்தி யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தான் இருக்கிறது. ஆனால் கரிநாள் தோஷம் அன்றைய தினம் காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது. நல்ல காரியங்கள் செய்யலாம். அன்றைய தினம் மாத சுருத்தி, மதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதற்கு, மேலும் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் உமாவதாரம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது தட்சனுடைய யாகத்திலே தாட்சாயணி இறந்த பிறகு, அதாவது அந்த அக்னியிலே இறந்த பிறகு மறு அவதாரமாக காஷ்மீரத்தில் உமா என்ற பெயரிலே அம்பாள் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. அந்த அவதாரம் செய்த தினம் இந்த வெள்ளிக்கிழமை என்று. ஆகவே அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஆக இந்த வாரத்திலே பல நாட்கள் அம்பாளுக்கு மிக மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது, ஏற்ற நாட்களாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் முழுமைக்குமே அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, மே 31/5/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பஞ்சமி. அன்றைய பஞ்சமி இரவு 8:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 9:07 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், விருத்தி நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூச நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம், சனிக்கிழமையும் ஆயில்யம் சேரும் போது மரணயோகம். ஆகிய சனிக்கிழமை என்று இரவு 9:07 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கூட கரிநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய கரிநாள் சனி ஹோரையான 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கிடையாது. அன்றைய தினம் சேக்கிழார் அவதாரம் செய்த தினம். ஆகவே அன்றைய தினம் 63 நாயன்மார்களுடைய கதைகளை தொகுத்த சேக்கிழாரை வழிபாடு செய்தால் குரு தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று சேக்கிழாரை 63 நாயன்மார்களையும் சேக்கிழாரையும் தரிசனம் செய்துவிட்டு சிவபெருமனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கமலமுனி சித்தர் ஜெயந்தி. அன்றைய தினத்துல கமலமுனி முனிவர் என்று சொல்லக்கூடிய அவர் சித்தர், அந்த சித்தர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினத்துல கமலமுனி சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. சித்தர் வழிபாடு செய்வார்கள். அன்றைய தினம் சித்தரை வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 24 சனிக்கிழமை பகல் 1:48 முதல் மே 26 திங்கட்கிழமை பகல் 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 26 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்த துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 26 திங்கட்கிழமை பகல் 1:40 முதல் மே 28 புதன்கிழமை பகல் 1:38 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 27 செவ்வாய்க்கிழமை, மே 28 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை பகல் 1:38 முதல் மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 29 வியாழக்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வார கடைசியில மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 முதல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் மே 31 சனிக்கிழமை, ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை எந்த காரியங்கள் செய்வதாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். எதிரிகளால் தனலாபம் பெறக்கூடிய, அதாவது போட்டியில வெற்றி பெறக்கூடிய காலம் விரைவில் இருக்கிறது. மேலும் தந்தையாலும் தனலாபம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
மாணவர்கள் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. விரயஸ்தானத்துல சனியும் சுக்கனும் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை விஸ்தரிப்பாக செலவினங்கள் ஆகும். விஸ்தரிப்புக்காக நீங்கள் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு வேணாலும் செலவுகள் செய்யலாம். அதற்குரிய வருமானம் எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மேஷராசிக்கு நல்ல நாட்கள். மேஷராசியில பிறந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 31 சனிக்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா காரியங்களும் தாமதமாகத்தான் நடக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நீதிபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாயின் சுகம் சிறிது குறையும். மாணவர்கள் சிறிது மதிப்பெண்கள் குறைவாக பெறுவார்கள். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியினர் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த வாரத்தை உங்கள் ராசியில சூரியன் புதன் இருக்கிறார்கள். ஆகவே புத்திசாலித்துடன் செயல்பட்டு நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மறைந்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை அடைவார்கள். 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரன் சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்க நன்மைகளை பெறுவார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. அடுத்து தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இருவரும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். 10ஆம் இடத்துல ராகுவன் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். தொழில்துறையில நல்ல மாற்றங்கள் நிகழும். தொழில்துறையில நீங்கள் எந்த தொழில் சிறுவலா இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்துல எந்த தொழில் செய்தாலும் நல்ல லாபம் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால், 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இளைய சகோதர ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். உங்கள் ராசியில குருபான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துல சகோதர வழியிலே உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது. குடும்பத்திலே சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்துல ராகுவன் இருப்பது குரு பார்வையுடன் இருக்கார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல சனி சுக்கன் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. எந்த தொழில் செய்வாலும் தொழில்துறையில நல்ல லாபத்தை அடைவீர்கள். தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம்.
அனைத்து முயற்சியும் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறது. எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகும். ஆனால் விரயத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த வாரம் மிதுராசி நல்ல நாட்கள். மிதுராசி மிருகஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிமம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முனைவுக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் யோகாதிபதியாக இருப்பதனால் செவ்வாய் பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் ராகு தனம் குருவால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் சனியும் சுக்கரனும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பதனால் புத ஆத்தி யோகம் லாபஸ்தானத்தில் வருகிறது. ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் தான் அதற்கான பரிகாரங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யலாம். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசி புனர்பூசம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 4 நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் சூரியன் உங்கள் ராசிக்கு புதனுடன் சேர்ந்து 10ஆம் இடத்திலே இருக்கார். தொழில்துறை புதிய முயற்சிகள் செய்வீர்கள். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கும் வரை அஷ்டமசனுடைய பாதிப்பு இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசியில கேதுபான் இருப்பது பட்ட பின்பு கிடைக்கக்கூடிய ஞானம் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே எந்த காரியங்கள் செய்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகுவன் இருந்து சனி 8ஆம் இடத்திலே இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைய ஏற்படும். இருந்தால் தகுந்த மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாகவே இருப்பார்கள். 8ஆம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய தீங்கு இருக்காது. ஆனால் எல்லா காரியமும் சிறிது தடையாகி தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் ராசி 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த புதாத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது எங்கும் எதிலும் நல்ல லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். ஆகவே களைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அஷ்டம் சனி இருந்தாலும் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் சுப காரியங்கள் முடிவானால் விரைவாக அந்த காரியத்தை நடத்தி முடிப்பது நல்லது. வெகு காலம் தாமதம் செய்யாமல் இருப்பது நல்லது. தாமதம் செய்தால் யாராவது தடைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் ஆரோக்கியத்தில் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 31 சனிக்கிழமை மிக நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.
அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பாங்க, காரிய தாமதமாகும். அது மட்டுமே தவிர வேறு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. மேலும் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். இதற்கெல்லாம் பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீபாவளி பாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை நன்மைகளை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. இருந்தாலும் கன்னிராசி இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலே மே 24 சனிக்கிழமை பகல் 1:48 முதல் மே 26 திங்கட்கிழமை பகல் 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசி மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 25 ஞாயிறு, மே 26 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டகம். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதனால் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக காரிய சித்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் சிறு மாற்றங்கள் நீங்களாக செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் கேதுவான இருப்பது விரயங்களாகும், சுப விரயங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் இந்த வாரத்திலே கன்னிராசிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை என்று வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களிலும் நீங்கள் அவசியமாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள், அதாவது சனி இந்த 2 நாட்களும் அவசியமாக நீங்கள் காயத்ரி மந்திரத்தை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. காயத்ரி மந்திர உபதேசம் பெற்றவர்கள் அதை தியானம் செய்யலாம். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் நினைத்த காரியங்கள் கைகூடும். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனியுடன் இருக்கிறார். காரிய தாமதங்கள் ஆகும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப காரியங்களை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்கள் கொடுக்க கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அதிலே பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே கடன் வாங்கி சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. கடன் வாங்கி மற்றவர்கள் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்துல ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. 6ஆம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருப்பதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் மறுபடியும் முயற்சி செய்து 2, 3வது சுற்றில உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் துளாராசியில் வந்திருக்கும் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 26 திங்கட்கிழமை பகல் 1:40 முதல் மே 28 புதன்கிழமை பகல் 1:38 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் இருந்தவர்கள் மே 27 செவ்வாய்க்கிழமை, மே 28 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டகம். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்காக வாய்ப்புகள் இருப்பது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோ சுப காரியங்கள் நடக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப்பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் நிச்சயமாக வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசிக்கு வந்த நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு
மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாக இருப்பதனால், சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும், 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் ஞாயிறு சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை இந்த துளாராசி பிறந்தவர்கள் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார். மேலும் விருச்சிக ராசி வந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை பகல் 1:38 முதல் மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 29 வியாழக்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் குணமடைந்து விடுவார்கள். 5ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். அவை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்கிறார்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். சுக்கன் உச்சம் பெற்றிருப்பது மிகவும் சிறப்பானது. ஆகி விரைவில், அதாவது திருமணமாகி வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி தற்சமயம் பேசாமல் இருப்பது நல்லது. தற்சமயம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வாங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் பெரிய பிரச்சனை இருக்காது. 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீனம் ஏற்படக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது நல்லது. 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் ஓரளவு இருக்கும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த சந்திராஷ்ட தினமான மே 29, மே 30 இந்த 2 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தால் போதுமானது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுசத்திலே பிறந்தவர்களுக்கு மே 31 சனிக்கிழமை ஓரளவு நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பது சிறிது பண விஷயத்திலும் பிரச்சனை ஏற்படும், வயிற்றில் உபாதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். இந்த ஒரு பரிகாரம் மூலமாகவே விருச்சிக ராசி வந்தவர்கள் ஓரளவு நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். ஓரளவு பரஸ்பரம் நட்பு ஏற்படும். மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வெட்டுகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசி சந்திராஷ்ட தோஷம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 முதல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 வரை சந்திராஷ்டகம். ஆக மே 31 சனிக்கிழமை, ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானம் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவான் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய முயற்சிகள் பிரம்மாண்ட அளவிலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது.
7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து தந்தையின் ஆரோக்கியம் சீரடையும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே காரிய வெற்றி, முன்னேற்றம், தைரியம், புகழ் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவனத்திலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல தனப்பிராப்தி இருக்காது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். ஆனால் அந்த பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது புதாத்தி யோகம். ஆகிய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்துல குருவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் பண விஷயத்தில் மற்றவர்களுடன் கொடுக்கும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. மற்றபடி வருமானம் நன்றாகவே இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல கேதுவான் இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும் போது, இரவு நேர பிரயாணங்கள் செய்யும் போது செல்ஃப் டிரைவிங் கூடாது. ஆகவே மற்றவர்களை வைத்து டிரைவ் செய்தால் நன்மை ஏற்படும். செல்ஃப் டிரைவிங் கூடாது என்பது மட்டுமே இருக்கிறது. இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசியில பிறந்தவர்களுக்கு பூராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் 7 சனி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியில ராகுவான் இருப்பதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கிறார்கள். ஆகவே குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும். சுப செலவுகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலும் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. 5ஆம் இடம் குருவான் இருப்பது உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வவனம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறையில இடமாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கும்பராசி நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சமயத்துல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது கடன் கட்டுவதற்கு பணம் வரும். அதிகமான பணம் வர வேண்டி இருந்தால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வேறு எந்த தோஷ பரிகாரமும் தேவையில்லை. அனைத்திலும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன்
குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கு. ஆகவே நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்களாக உதவிகளை செய்வீர்கள், அவர்களும் பரஸ்பரம் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அனுகூலம் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் உங்களுக்கு பரஸ்பரம் அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசியில சனி பகவான் சுக்கிரனும் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலே சனி பகவான் சுக்கிரன் இருப்பதனால் காரிய தாமதங்கள் ஆகும், ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. என்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுங்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும், நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, அவர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும், தொழில்துறை விருது நன்றாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருக்கிறார், குரு பார்வை இருக்கிறது. சரியான நேரத்தில் தூங்குவதுதான் நல்லது. தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தூக்கத்தை கெடுத்துக் கொண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி இருக்கிறது. இந்த மீன ராசி இருப்பது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்றால் மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 31 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 25 ஞாயிற்றுக்கிழமை, மே 28 புதன்கிழமை, மே 30 வெள்ளிக்கிழமை, மே 31 சனிக்கிழமை நல்லா இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, எந்த சிரமங்கள் இருந்தாலும் இந்த வாரம் சிரமங்கள் இல்லாமல் இருப்பதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆசிரியர் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.